எம்மதம் சம்மதம் நீங்கள் எனக்கு சொன்னால் உங்களுடைய குர்ஆனை எடுத்து படிப்பது கூட நான் இப்போ மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவன் நான் அவன் வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அவன் பெருநாளில் இருந்து தொழுது கொண்டு வர எல்லாமே சாப்பிட்ருக்கேன். சும்மா முஸ்லீம் தமிழ்னு சொல்லி நீங்கள் உங்களோட 2-3 வீடியோக்குள்ள அடித்து என்னோட நல்லா கழிச்சு கொண்டு வந்தக்கான முஸ்லீம் சகோதரர்கள் கூட இப்போ நீங்கள் இப்படி கதைத்தாயா நம்பி என்று சொல்லி என்னோட மெசேஜ் போட்டிருக்கார்கள். அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு டைம் இருக்கல. அதால் தான் நான் சொல்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் பேரதனையில் படிக்க கூட என்னோட கணக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட 3-4 முஸ்லீம்ஸ் இருக்கணும். குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா. நான் இது வந்து முக்கியமான பதிவு உண்டு. வைத்தியர் ஷாஃபி சம்பந்தமானது. வைத்தியர் ஷாஃபி சம்பந்தமானது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிகழ்ச்சி என்பது வந்து 3 வருடத்துக்கு பிறகுதான் உண்மையாகவே உயர் நீதிமன்ற நீதிப்பின்படி தெரிய வந்தது. ஆனால் 2 விஷயம். ஒன்று, வைத்தியர் ஷாஃபி சம்பந்தமான உண்மையாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லுறேன். 2வது வந்து நான் அன்று சொன்ன லைவில் என்ன நடந்தது என்று சொல்கிறேன். சரிதானே? வைத்தியர் ஷாஃபி வந்து குருநாகல் வைத்தியசாலையில் வேலை இருக்கும் போது வைத்தியர் ஷாஃபி திட்டமிட்ட ரீதியில் குருநாகலில் உள்ள சிங்கள பெண்களுடைய ஃபலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்கிறது வந்து கருப்பைக்கு இங்கால முட்டை வாரத்துக்குரிய 2 குழாய்கள் வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து இவர் சிதைச்சிருக்கிறார் என்று சொல்லி வைத்தியர் ஷாஃபிக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து அன்றைய காலத்தில் இருந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த வாஸ்கு பிரகாரம் மாதிரியான இன்னொரு பரப்புரை தான். முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய இனத்தை கூட்டுவதற்காக சிங்கள இனத்தை அழிக்கிறார்கள் என்ற ஒரு இனத்துவோசமான ஒரு பரப்புரை தான் வைத்தியர் ஷாஃபிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது. அதில் வந்து எங்களுடைய தமிழ் மக்களின் கருத்து ஒன்றுமே இல்லை. அது வந்து நேரடியாக சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களுமே சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சிகள் வந்து அவரை உடனடியாக அது ஒரு பெரிய விடயமாக மாற்றியது வந்து வைத்தியர் வீரபண்டார எனப்படுகின்ற ஒரு வைத்தியர். அவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராஜுவேட். அவர் வந்து அந்த நேரம் வந்து இருந்தது வந்து எங்கே என்று சொன்னால் குருநாகல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அவர் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் வெதர் இஸ் எம்டி ஹோல்டர், பட் டாக்டர் வீரபண்டார இஸ் நவ். அவர் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற வந்து பேராதனை வைத்தியசாலைக்கு பக்கத்திலே உள்ள ஸ்ரீமாவோ பண்டாரநாயக SBSCH ஸ்ரீமாவோ பண்டாரநாயக ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் SPSCHல தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார் டிரெக்டராக. அவருடைய தனிப்பட்ட இதுகள் சம்பந்தமாக தெரியாது. பட் இது திட்டமிட்ட ரீதியில் புத்தபிக்குகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு அதை ஒரு அரசியலாக்கி செய்தது தான் இவர் செய்த வேலை, முக்கியமாக செய்த வேலை. அதன் பிறகு வைத்தியர் ஷாஃபியை வந்து இவர்கள் அரெஸ்ட் பண்ணினார்கள். அது சம்பந்தமாக சேனநாயக்க சார்ல இருந்து தொடம்பால சார் வரைக்கும் அவர்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸ். அவர்கள் தான் அந்த இதை வந்து என்ன சாமான் அது சம்பந்தமான நீதிமன்றங்களால் கூப்பிடப்பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 150-200 பெண்கள் வந்து சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு இவரால் சர்ஜரி செய்யப்பட லைவ் ஒன்றில் போய் கொண்டிருக்காங்க. ரைட் வாரம் சொல்லுங்க. ஓகே அன்பை பார்த்தீங்களோ நிற்கிறது மன்னர் எப்படி வசதி. அதற்கு பிறகு வந்து அந்த தொடம்பால சார் வந்து மஹிந்த ராஜபக்சன்ற நல்லொரு பர்சனலாக அவர்களுடைய வீட்டில் நடக்கிற எல்லா சர்ஜரிஸும் அவருடைய பரம்பரைக்கு நடக்கிற எல்லா சர்ஜரிஸ் இது வந்து தொடம்பால சார். அது மாதிரி சேனநாயக்க சாரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் ஒரு ப்ரொஃபஸர். those two are very highly intellectual professors. Unfortunate thing is they were fall within the political traps. So with time அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த இன்கொயரிக்கு போன டாக்டர் ஒரு ஆள் சொன்ன இது வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து நாட் வில்லிங் டு கிவ் கன்சென்ட். அதாவது வந்து கன்சென்ட் தெரியணும் இல்லை, அவருடைய வயிற்றுக்குள்ளே வந்து டை அடித்து பார்த்து அவர்களுடைய ஃபெலோப்பியன் குழாய்கள் சுருங்கி இருக்கிறதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதாலையும் கடைசி ஏதோ 100-110 சாம்பிள் எடுத்து அதுலேயும் ஒரு 10 சாம்பிள் தான் ஓமன்னு சொல்லி வந்து அதுலேயும் டை அடிக்க போகிறேன்னு சொன்ன மாட்டேன்னு சொல்லி அந்த டை வந்து அடித்தா கேன்சர் வருமென்று சொல்லி தீஸ் ஆர் மெடிக்கல் ஹைலி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். டை அடித்தா பிரச்சனை வருமென்று சொல்லி கடைசியாக ஒருத்தருக்குமே டை அடிக்காமல் விட்டு அப்படித்தான் அந்த கேஸ் முடிஞ்சது. எல்லாமே அரசியல். வைத்திய சாபி உள்ளுக்க போனது அரசியல், வைத்திய சாபி வெளியால் வந்தது அரசியல்.
அதில் வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறது எப்படி என்று சொன்னால் வைத்தியர் சாஃபி ஒரு முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரா இல்லையான்றதான் கேள்வி. என்ன கேட்டால் நான் தமிழர்களை பிரதித்துவப்படுத்துவேன் எப்போ என்று சொன்னால் நான் முழு தமிழர்களுடைய விருப்பத்தைக்கும் நான் இசைவாக நடந்தால். ஆனால் நாங்கள் தமிழர்களே பல துண்டுகளாக பிரிந்து நிற்கிறோம். அது மாதிரி முஸ்லீம்களும் வந்து பல துண்டுகளாக பிரிந்து நிற்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் கூட செய்தால் தமிழன் கெட்டவன் என்று ஒருத்தரும் சொல்ல முடியாது. எவ்வளவோ தமிழர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள். அது மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து தூசணத்தால் பேசுகிறதால எல்லா முஸ்லீம்களையும் வந்து நாங்கள் கூட சொல்ல இயலாது. 1-2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கினோம். நான் சொன்னதை விளங்காமல் கதைக்கினோம். நான் சொன்னதை திருவிப்படுத்தி அடித்த யூடியூப்பில் அடித்த இதில் பார்க்கணும். அதில் பார்த்து கதைக்கணும். எங்களுக்கு முஸ்லீம் சகோதரர்களில் கோவம் இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அது சொல்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் பேராதனையில் படிக்க கூட என்னோட கணக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட 3-4 முஸ்லீம்ஸ் இருக்கணும். அவன் என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவன். நான் அவன் வீட்டை இருந்து கொண்டு வர சஃபான் சாப்பிட்ருக்கேன். அவன் பெருநாளில் இருந்து தொழுது கொண்டு வர எல்லாமே சாப்பிட்ருக்கேன். சும்மா முஸ்லீம் தமிழ்னு சொல்லி நீங்கள் உங்களோட 2-3 வீடியோக்குள்ளே அடித்து என்னோட நல்லா கதைச்சு கொண்டு வந்த முஸ்லீம் சகோதரர்கள் கூட இப்போ நீங்கள் இப்படி கதைத்தாயா நம்பி என்று சொல்லி என்னோட மெசேஜ் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு டைம் இருக்கையில் அதால் தான் நான் சொல்கிறேன். எம்மதம் சம்மதம் நீங்கள் எனக்கு சொன்னால் உங்களுடைய குர்ஆனை எடுத்து படிப்பது கூட நான் இப்போ மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அது ஏற்கனவே நான் ஒரு குர்ஆனுன்ற PDF உண்டு. நான் ஏற்கனவே இங்கிலீஷில் எடுத்து வச்சிருக்கிறேன். மதங்களால் வந்து நாங்கள் இப்போ எங்களை பிரிக்கல ராசா. இப்படி என்று சொன்னால் சியாத்தானாவாக இருக்கட்டும், தாய்ராக்காவாக இருக்கட்டும், மனஸ்லியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் கேளுங்கோ. என்னோட படித்தவங்க நாங்கள் எப்போயாவது முஸ்லீம் தமிழ் அடிபட்டுருக்கிறோமாண்டு ஒரு நாளுமே இல்லை. எங்களுக்குள்ள சின்ன சண்டை வந்திருக்கும். அவருக்கு ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வந்தது இவருக்கு என்ன அது வந்து சின்ன சண்டை. அதுக்கு முஸ்லீமுக்கு கொடுத்தது தமிழுக்கு கொடுத்தது நாங்கள் அடிப்படையில். இது நான் என்னோட பட்சில் கடைசியாக படித்தாக்களை சொல்கிறேன். இதே நீங்கள் போய் என்னோட படித்த சிங்களவர்களை கேட்டு பாருங்கோ. இப்போ எந்த சிங்களாரு எல்லா பேரையும் சொல்லணும். ஒருத்தர் பேரை சொல்லாடியும் கோவிப்பாங்க. இல்லாட்டி வெட்டிகளோட இருந்து வந்து பிரபாசங்கரன் கேளுங்கோ. அல்லது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து ஆட்டியாக கேளுங்க, தர்ஷனிட்ட கேளுங்க, ஆட்டியாக கேளுங்க. நான் அப்படி நாங்கள் எப்போவுமே ஒரு பட்சை ஒன்றா வச்சிருக்கணும். அடிபடக்கூடாது. சீனியர் பட்சம் வந்து எங்கள் பட்சில் எரிச்சலே நாங்கள் எல்லாரும் 25 பேரும் ஒன்றா முடிவு எடுக்கிறோம் நாங்கள்ன்றதால. அது முதலாவது விஷயம். 2வது வந்து அந்த லைவில் நான் சொன்னது லைவ் வந்து போய் கொண்டு அதுதான் மன்னார்ன்ற பாசம். உங்களுக்கு அது விளங்காடி நான் ஒன்றும் செய்யலாது. மன்னாரில் இருக்கிற முஸ்லீம் வந்து எனக்கு எதிராக குழம்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் போஸ்டர் அடித்து போட்டு அவங்கள சும்மா குழப்பாங்க. நான் மாற்றச்சி சாப்பிட்றேன். நான் ஒரு இந்து தமிழன். எனக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. நான் மாற்றச்சி சாப்பிட்றதை நீ எடுத்து போட போகிறானுங்கள். பேர் மாற்றச்சி சாப்பிட்றாரு நல்லூருக்கு வாராருண்டு அப்படி. அப்போ நான் 7ஆம் ஆண்டில் தீர்ச்சி கட்டினான்டாப்பா. எல்லாரும் உண்டு தானே. அப்போ ஒரு ஆளை நாங்கள் ஏன் பிரித்து பார்ப்பான். நான் 7ஆம் ஆண்டில் தீர்ச்சி கட்டினேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்தேன். அப்போ இவன் மாற்றச்சி சாப்பிடுவாருன்னு அடுத்து போஸ்ட் அடித்து போடு. எனக்கும் கிளு பேருக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். தயவு செய்து சும்மா சில்லறத்தனமாக வந்து உங்கள்ட்ட 2-3 பேரை பிளாக் பண்ண. இல்லை இப்போ தாத்து என்ற ஒரு ஃபேஸ்புக்கும், தகடு தித்தாண்டு ஃபேஸ்புக்கும், இமயன் என்ற ஒரு ஃபேஸ்புக்கும், ராவணன் அகிலன் ராவணனின் தம்பி அப்படி ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா நேற்றைக்கு முந்தின நாள் கிரியேட் பண்ணி போட்டு எழுதியாங்க. கேட்ஸ் இருந்தால் சொந்த ஃபேஸ்புக்கில் எழுதுங்கடாப்பா. நானும் சொந்த ஃபேஸ்புக்கில் நான் எழுதுறேன். 93,000 இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சி போகமாட்டேலாம் சொன்னியல். அது குறையாது வாழ்க்கையில். அது இந்த முஸ்லீம் இனத்தில் வந்து என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நீங்கள் அடிக்கிற பிறப்புற வந்து நாளைக்கு போகாது. அவங்களுக்கு விளங்கும். எத்தனையோ முஸ்லீம் நானாக்களும் சாச்சாக்களும் மெசேஜ் பண்ணி கொடுக்கணும். அர்ச்சனா ஒன்றும் பெரிய எங்களுக்கு தெரியும். இப்படி செய்கிறாங்களா பண்ணி அப்படி சொன்னியாண்டு. நான் சொன்னேன் அந்த லைவை போய் திருப்பி பாருங்க. நானா அந்த லைவை போய் திருப்பி பாருங்க சாச்சா. நான் சொல்கிறது அப்படியே இருந்தால் நான் உங்களை கால் விழுந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை விளங்காமல் முள்ளிவாய்க்காலில் இப்படித்தான் கொண்டவங்கள் என்று சொல்லதுக்கு வந்தது. சாவிக்கும் இப்படித்தான் செய்தவங்கள் இவங்க கூடாமல் என்று சொல்ல வந்ததை பிள்ளையாக வழங்கி போட்டு நீங்கள் அடித்த லைவுகளுக்கும் இதற்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் முஸ்லீம் மக்கள் என்றாலும் மூளை இருக்கப்போ நீங்கள் சும்மா காத்தி குளறி அவனுங்களை ஏமாத்த இல்லாது. காலம் போ விளங்கும். எனக்கு இருக்கிற ஆதரவு கூடுதா குறைதான்றது எனக்கு முக்கியம் இல்லை. அவர்கள் என்ன பெரிய விளங்கி கொண்டிருக்கிறார்கள் தான் முக்கியம். மாட்டக்களப்புக்கு வருவேன். திருப்பியும் ஒரு பள்ளிக்கு போவேன். நான் அதுக்கு திருப்பி அங்கேயும் போய் தொழுவேன். அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவேன். கிறிஸ்டியன்ஸ் அவருடைய கலாச்சாரம். அம்மா வந்து வேளாங்கண்ணி மாதாண்டு சாவா. நாங்கள் ஒரு இந்து, பிறந்த இந்து. அண்ணா மேராண்டு 1987ஆம் ஆண்டு கொண்டு அடைச்சி வச்சிருக்கேன். அம்மா ஏறி இறங்காத வேளாங்கண்ணி மாதாவும் இல்லை. நான் முதலாக கீறின படம் பிள்ளையார். முதலாக களிமண்ணில் செய்தது ஜேசுவே. நான் நினைக்கிறேன் அக்கராயில் இடமேந்து போயிருக்க நேரம் 1993-92ஆம் ஆண்டே நான் ஜேசுவை களிமண்ணாட செய்கிறேன். அதை கொண்டு ஸ்கூலில் காட்டி 1ஆம் இடம் பெற்று நான் ஒரு ஆர்டிஸ்ட் பேசிக்கலாம். அவங்களுக்கு தெரியும்.
எங்கள்ட வீட்டை புத்தேற்ற சில தான் இருக்குது மதம் நீங்கள் மதம் அண்டி பிரிச்சியல் டீல் அண்டி பிரிச்சியல் கல்லர் அண்டியல் கடைசியாக நீங்கள் நோண்டி ஆகிறீர்களாப்பா. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். என்னுடைய முஸ்லீம்ஸ் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் அப்படி ஒரு சமூகத்தை பிரித்து பார்க்க மாட்டேன். ஆனால் நான் அன்றைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு நான் அப்படி என்றால் நாங்கள் கேபிட்டல் டிவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே கூட நான் போய் அவரோட காய்ச்சி நான் எப்படி என்றதை அவர்கிட்ட பேர் மறந்துவோன், யாராவது தெரிஞ்சால் அடித்து கேளுங்க. அவர் ஒரு லைவ் வந்து விட சொல்லுங்க. உண்மையாகவே அடிச்சு நான் இப்படி இருந்தவன் உங்களுடைய சரி பரவாயில்ல. அது கேபிட்டல் டிவியில் ஒர்க் பண்ணுறது அவர் ரெண்டாலும் அது அங்கே ராமநாதன் தானே. அது காலம் போக தானே எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.